Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. இந்த வீடியோலயும் recently ஒருத்தர் கேட்ட question உடைய ஆன்சர். நிறைய questions பெண்டிங்ல இருக்கு. நான் எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த क्वेश्चனை பாருங்களேன். என்னிடம் 70 ms word file தற்போது உள்ளது. நான் இந்த 70 டாக்குமெண்ட் டைட்டில் காப்பி செய்து எக்ஸல் ஷீட்டில் ஒரே சமயத்தில் எப்படி பேஸ்ட் பண்ணுவது? முதல்ல இந்த 70 டாக்குமெண்ட்ல உள்ள நேமையும் ஒரே டைம்ல எப்படி பேஸ்ட் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான், பட் இட் இஸ் பாசிபிள். ஈஸியாவே பண்ணிடலாம். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் எக்ஸலில் லிங்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேட்டிருக்காரு. லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக அது ஓப்பன் ஆகணும், நான் ஒவ்வொன்றா கொடுக்கக்கூடாது அப்படின்றாரு. இதில் ஹைப்பர் லிங்க் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம பார்த்துருவோம். எப்படி காப்பி ஈஸியாக பண்ணுறதுன்றதையும் பார்த்துருவோம். ஓகே, முதல்ல எப்படி காப்பி பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த ஃபோல்டரில் எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம நம்பர் கிட்ட மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டை அவர் ஃபில்டர் பண்ணியிருக்காரு. நான் எக்ஸல்லையும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்காங்க, வேர்டையும் நம்ம பண்ணுவோமே. வேர்ட் டாக்குமெண்ட்டை ஃபில்டர் பண்ணி நேமை மட்டும் காப்பி பண்ணி எக்ஸலில் முதல்ல பேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, அது எப்படி ஈஸியாக பண்ணுறது? இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள், ரைட்? ஈஸியா இருக்காது, கஷ்டமா இருக்கும், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். அந்த நண்பருக்கும் அதான தேவை, ஈஸியா பண்ணணும்ன்றதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம போகணும். கமெண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தெரியாதவங்க டியூன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்ன பண்ணணும்? விண்டோஸையும் ஆரையும் நீங்க சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ரன் அப்படின்ற ஒரு கமாண்ட் வரும். இதுல சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஓகே, பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை இந்த சிஎம்டி இந்த ரன் கமெண்ட்லாம் தெரியல அப்படின்னீங்கன்னா விண்டோஸை கிளிக் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த விண்டோவுடைய கார்னர் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் வரும். இதை கிளிக் பண்ணால் அந்த ரன் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் சிஎம்டி என்டர். சரிங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. நம்ம இதை டெப்த்தாக போக வேண்டாம், நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருவோம். ஓகேங்களா, என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான டிரைவுக்கு முதல்ல மூவ் ஆகிடுங்க. ஓகே, டி டிரைவில் தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ டி கோலன் போட்டீங்கன்னா டி டிரைவ் மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபோல்டரில் நான் வச்சிருக்கேன்னா டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபோல்டர். ஓகே, ஸோ சிடி டாக்குமெண்ட், சிடினா சேஞ்ச் டைரக்டரி, டாக்குமெண்ட்டுக்குள்ள போகணும். நம்ம கமெண்ட் கொடுத்து டாக்குமெண்ட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆகிட்டோம் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணணும்னா டிஐஆர்னு கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபோல்டரில் உள்ள எல்லா ஃபைலும் லிஸ்ட் ஆகும். ஆயிடுச்சா? ஆனால் நமக்கு எல்லா ஃபைலும் வேண்டாம் இல்லையா, நமக்கு என்ன வேணும்? வேர்ட் மட்டும் வேணும், இல்லைன்னா எக்ஸல் மட்டும் வேணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும்ல. ஸோ டிஐஆர்னு கொடுத்துட்டு ஓகே, இந்த மாதிரி டேட்டும் இந்த இதுவும் கூட வேண்டாம், நமக்கு நேம் மட்டும் வந்தால் போதும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம டைரக்டரி எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ -d. ஓகே, அதுக்கப்புறம் இப்போதான் முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? வேர்ட் டாக்குமெண்ட் இல்லையா? ஸோ star.docx. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, என்டர் பண்ண உடனே பாருங்களேன், இன்ஃபோகிராஃபிக் அப்படின்ற டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் ஃபைலை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன வந்திருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபைல் மட்டும் எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிடுச்சு. காப்பி பண்ணிட்டு எக்ஸல்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? அவங்க எல்லாமே வந்துருச்சா? இது மாதிரி நிறைய ஃபைல் இருந்துச்சுன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதே மாதிரி நான் டைப் பண்றேன், எக்ஸல்ல மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். dir b. ஓகே, b பேட்ச் ஒர்க். ஓகே, a-d எக்ஸ்டென்ஷன்ல என்ன எக்ஸ்டென்ஷன் வேணும்? star.xlsx அப்படின்னு போட்டுறேன். எக்ஸல் மட்டும் எனக்கு வந்துடும். எக்ஸல் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வருது இல்லையா, இதுவும் எக்ஸல் தான், பட் இது டெம்பரவரி ஃபைல். இந்த மாதிரி டெயில் சிம்பிளோட வந்துச்சுன்னா டெம்பரவரி ஃபைல், அதை நீங்க விட்டுருங்க. மற்றதை மட்டும் காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். இது மாதிரி நிறைய ஃபைல் இருக்கும் போதும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க கமெண்ட் போயிட்டு நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன பார்த்தோம்? ஹைப்பர் லிங்க் கொடுக்கறது. ஹைப்பர் லிங்க் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். இப்போ ஹைப்பர் லிங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஹைப்பர் லிங்க் பேசிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, ரஃப் கால்குலேஷன் ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நியூ பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு ஃபைல்.
இது கட்டாயமாக ஒரு இடத்துல தான் சேவ் ஆகிருக்கு, அதுக்கு கட்டாயமாக லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்க்கை நான் பார்த்துருவோம். காப்பின்னு கொடுத்துட்டு சும்மா அந்த எக்ஸலில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் டிரைவ் வந்து ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து டிஃபைன் ஆயிருக்கு, லாஸ்ட்ல அந்த ஃபைல் நேம் டிஃபைன் ஆயிருக்கு. இது மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல தான் அந்த ஃபைல் இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹைப்பர் லிங்க் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஹைப்பர் லிங்க் எப்படி ஃபார்முலாவில் யூஸ் பண்றது? இந்த மாதிரி இன்சர்ட்ல போனீங்கன்னா வெறும் நார்மலா ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்கும். லிங்க்ஸ்ல இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் வரும். எந்த மாதிரி இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற அந்த லிங்க் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹைப்பர் லிங்க்ன்ற அந்த கான்செப்டை ஃபார்முலா மூலமா பார்க்க போறோம். இது நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. கிளிக் பண்ணா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும், ஃபைலோ லிங்கோ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நீங்க அதை நீங்க செட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பண்ண போறது என்னன்னா ஹைப்பர் லிங்கை ஃபார்முலாவில் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க, போட்டுட்டு ஹைப்பர் லிங்க் என்ற ஃபார்முலாவை ஓபன் பண்ணுங்க. ஓகே, லிங்க் லொகேஷன் அப்படின்னு ஒரு கேக்குதுங்களா? லிங்க் லொகேஷன்ல நம்ம இங்க காப்பி பண்ணிருக்கோம் இல்லையா, டபுள் கோட்ல. ஓகே, காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த லொகேஷன்ல உள்ள ஃபைலை நம்ம ஓபன் பண்ண போறோம். ஸ்லாஷ் கொடுத்துருவோமா, அப்பதான் நமக்கு லொகேஷன் டிஃபைன் ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல and என்ற சிம்பிளை போட்டு இந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹைப்பர்லிங்க் என்ற ஃபார்முலா ஓபன் பண்ணிருக்கோம். இந்த லொகேஷனை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால டபுள் கோட்ல தான் பேஸ்ட் பண்ணணும் ஃபார்முலா உள்ள இல்லையா? ஸோ டபுள் கோட்ல பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் and போட்டு இந்த இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவோம். அதோடைய நார்மல் மெத்தட்ல நம்ம அப்படியே and போட்டும் லிங்க் பண்ணலாம். அந்த மெத்தட்ல பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, லாஸ்ட்ல எந்த மாதிரி நேம் டிஸ்பிளே ஆகணும், இந்த மாதிரி நேமே கொடுத்துருவோமா? அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க சிம்பிளா கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகிடும். எந்த ஃபைலா இருந்தாலும் இது ஓப்பன் ஆகி தான் ஆகணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, என்ன ஓப்பன் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், வெயிட் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண ஃபைல். ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ இது மாதிரி என்ன பண்ணணும், நீங்க இது எல்லாமே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு லிங்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகிடும். நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணா மட்டுமே போதும், ஓப்பன் ஆகிடும். இப்போ பட்ஜெட்டை கிளிக் பண்றேன், பட்ஜெட் எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த நேமை காப்பி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ரைட், இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மினிமைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இந்த இடத்துல லிங்க் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஹைப்பர் லிங்க் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஹைப்பர் லிங்க் டபுள் கோட்குள்ள என்ன பண்ணோம், அந்த லிங்கை வந்து பார்ஷியலா டிஃபைன் பண்ணிட்டு and போட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்போதானே ஒரு லிங்க் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிறதுக்கு லிங்க் ப்ராப்பரா இருக்கணும் இல்லையா? ஃபைன். அதுக்கப்புறம் கமாக்கு அப்புறம் என்ன மாதிரி விசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த நேமே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த நேம் உங்களுக்கு தெரியுது, பட் இது லிங்க் ஆயிருக்கு. இங்க லிங்க் இல்லை, ஏன்னா அது நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. இங்க லிங்க் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு. ரைட், இது மாதிரி எந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டையும் நீங்க காப்பியும் பண்ணிக்க முடியும். காப்பி பண்ண அந்த நேம்ஸை ரெஃபரன்ஸ் மூலமா, தட் இஸ் ஹைப்பர்லிங்க் என்ற அந்த ஃபார்முலா மூலமா யூஸ் பண்ணி லிங்க்கும் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கட்டாயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன்ல இருக்கிற நிறைய ஃபைல்ஸை நேமை மட்டும் எப்படி ஈஸியா காப்பி பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் காப்பி பண்ண நேம் எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணிட்டு எப்படி வந்து ஈஸியா லிங்க் கொடுத்து கிளிக் பண்ண உடனே ஓபன் பண்ண வைக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கட்டாயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, உங்களுக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா ஒரு கமெண்ட்ல கொஞ்சம் புரியல, எந்த மாதிரி கான்செப்ட் புரியல, ஹைப்பர் லிங்க் பண்றது புரியலையா, என்ன பண்ணல, என்ன புரியலன்றது கிளியரா நீங்க போட்டீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அதையும் கவர் பண்ண எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா நீங்க அது மாதிரி பண்ணுவீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வீடியோஸை பார்த்த உடனே லைக்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே, கட்டாயமா நீங்க லைக் பண்ணுவீங்க நான் நம்புறேன். See you in the next video. Thanks for watching.